வணக்கம். நான் திருப்பூர் தங்கராசு பேசுகிறேன். எங்களால் கொங்கு நாட்டு காவலர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு பெஸ்ட் எஸ் ராமசாமி அவர்கள் தலைமையிலான கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய மாநில மாணவரணி செயலாளராக நான் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோளை இந்த பதிவின் மூலம் வைப்பதற்கு விருப்பப்படுகிறேன். அதாவது வருகின்ற 2026 தேர்தலில் யாரை நாம் ஆதரிப்பது என்று முடிவு செய்து எங்கள் கட்சி அறிவித்த போது அதற்கு சில காரணங்களை நாம் தெரிவிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த சில காரணங்களில் முக்கியமான 2 காரணங்களை நான் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு குழந்தைகள் கையிலே போதைப் பொருட்கள் கிடைக்கின்ற அளவுக்கு மிக மோசமாக இருக்கின்றது. அதை இப்போது இருக்கிற திமுக அரசு சரியாக கையாள தவறிவிட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக, இந்த ஆலயங்களிலே நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்கின்றன, முறைகேடுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அறநிலையத்துறை எதையும் செய்யாமல் அமைதியை காக்கிறது. எனவே ஆலயங்கள் சீரழிவதை தடுக்கவும், போதைப்பொருள் உள்ளிட்ட பல விஷயங்களில் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டியும், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாங்கள் எல்லாம் வாக்களிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய நண்பர்களாகிய நீங்களும் அது பற்றி யோசித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான, குறிப்பாக அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கான இன்னும் பல கட்சிகள் உள்ளன, அவைகளுக்கு அந்தந்த சின்னங்களில் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படவும், ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். யாரையும் குறை சொல்லி நாம் அரசியல் செய்வதை விட என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி ஆதரவு கேட்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பக்தர்கள் வழிபடக்கூடிய ஆலயங்களில் அவர்களுக்கு பல்வேறு அசௌகரியங்கள் இருந்து அவை சுட்டிக்காட்டப்பட்டும் அவை தீர்க்கப்படாமலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, அடுத்த தலைமுறை வீணாக போகக்கூடிய போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது. அதை தடுப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலே போட்டியிடுகின்றது. அந்த கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பல பதிவுகளை நான் அரசியலிலே பல ஆண்டுகளாக நடைபெறும் சம்பவங்களை எல்லாம் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருந்ததில் நான் அறிந்து வைத்திருக்கிற என் அனுபவத்துக்கு எட்டிய பல விஷயங்களை உங்களோடு TRJ வாய்ஸ் என்ற பெயரில் இருக்கிற இந்த யூடியூப் சேனலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதை நீங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கான கருத்துக்களை என்னிடம் தெரிவித்தால் நல்லது கெட்டது இதையெல்லாம் பகுத்தாய்ந்து அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யலாம். என்னோடு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து பெட்டகத்தில் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.